மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சென்னையில் தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினர் பேரவையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைன் வர்த்தகம், அமெரிக்க பொருட்களை தடை செய்ய வேண்டும், மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், அரிசி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி ரத்து செய்ய வேண்டும், மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும், சொத்து வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் சவுந்தரராஜன், சிறு வணிகர்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் தங்கள் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு வணிகர்களின் ஆதாரத்தை அளிக்கக்கூடிய செயல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு மின் கட்டணத்தை அநியாயமாக உயர்த்தி இருக்கிறார்கள். தமிழக அரசு தேர்தல் அறிக்கையிலே கூறியபடி மாதம் ஒரு முறை மின் கணக்கீட்டை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி ரோவிங் கோட் என்ற பெயரில் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி வணிகர்களின் சரக்குகளை ஏதாவது ஒரு காரணம் காட்டி பணம் பறிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஆங்காங்கே தடுத்து வைத்து பணம் பறிக்கிறார்கள். அதில் சில அதிகாரிகள் சுய லாபத்தோடும் நடந்து கொள்கிறார்கள்.